நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக இப்போ நம்ம அந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அடுத்து யார் ஆட்சிக்கு வரவங்களோ பல திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திலையும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன மேலோட்டம். ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டங்கள் என்ன, இன்னும் வேறு என்ன பண்ணால் இந்த மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் பயன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு யோசனை. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே இருக்கிற மருத்துவ காப்பீடு திட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா CMCHIS, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த திட்டத்தோடு சேர்ந்து மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற திட்டமும் சேர்ந்து இப்போ செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலிமா கிட்டத்தட்ட 5 லட்சம் வரலும் மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. அதாவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த 5 லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெறணும் அப்படின்னா, இதுக்கான காப்பீட்டு கார்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லையா வருவாய்த்துறையில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா CMCHIS அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதற்கு ஆண்டு வருமானம் பார்த்துட்டிங்கன்னா 1.2 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான இந்த திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல திட்டம் இருக்குது. நம்மை காக்கும் 48 திட்டம், NK அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. இப்போ சாலையில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து முதல் 48 மணி நேரத்துக்கு இலவச சிகிச்சை வழங்குறாங்க. அதாவது 2 லட்சம் வரலும் இதுக்கு காப்பீடு தமிழக அரசால் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இவங்களுக்கு தாங்கிறது கிடையாது. விபத்தான யார் வேணாலும் இதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இலவசமாக மருத்துவ சேவை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, NHIS, புதிய சுகாதார காப்பீட்டு திட்டம். இது அரசு ஊழியர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. 5 லட்சம் வரலும் இந்த திட்டத்தில் இலவசமாக மருத்துவ சேவை பெற்றுக்கொள்ளலாம் அரசு ஊழியர்கள். ஓகேங்களா? இது இல்லாமல் PPT 10 லட்சம், அதாவது பாதுகாப்போம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சக்கரை நோயாளி, அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது. அவங்க இதன் மூலிமா மருத்துவ சேவை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லாமே ஒருங்கிணைத்து எல்லா ஸ்கீமையும் ஒருங்கிணைத்து எல்லா மக்களுக்கும் எல்லா மருத்துவ சேவையும் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாமல் எல்லா மருத்துவ சேவையும் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒருங்கிணைந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை. ஸோ ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ சேவை வழங்க ஏதாவது ஒரு புதிய திட்டம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலலாம் அனைத்து குடிமக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வச்சுருக்காங்க. அதாவது 70 to 100% வரலுமே கண்டிப்பாக அரசாங்கமே அனைத்து மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளுது. கனடா மற்றும் யூகேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு காப்பீடே கிடையாதுங்க. எல்லாருமே அரசு மூலியமாக இலவசமாக மருத்துவ சேவை பெற்றுக்கொள்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலேருந்து அரசாங்கம் செய்யக்கூடியது. ஆனால் இப்போ நான் இருக்கிற மருத்துவ காப்பீடு திட்டங்கள் எதுவுமே தவறுன்னு சொல்லலை. பட் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு
காப்பீடு மற்றும் மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அதை இன்னும் மேம்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி அனைத்து மக்களுக்கும் மருத்துவ சேவையை இலவசமாக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறையா மருத்துவ சேவை திட்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடுத்தர வர்க்கமும் அதற்கு மேம்பட்டு இருக்கவங்களும் அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவத்துக்கான செலவு ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே சரியாகணும். எல்லா மருத்துவ வசதிகளும் மக்களுக்கு இன்னும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வழி செய்யணும். நன்றி.